சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் மோகனா வந்து கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க, நீ செய்துக்கு ஆதரவாக எப்படியாவது தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட ராஜாங்கம் வந்து கோவப்பட்டு மோகனாவை பிடிச்சி திட்டுறாங்க. சாமி மேலே இருந்த பயம் எல்லாமே போச்சா, நீனு இப்படி இறங்கிட்டியா, குறுக்கு புத்தியில் போய் தான் நம்ம எல்லாமே வாங்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நம்ம சேதுவை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி தான் இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டியுமே மன்னிப்பு கேட்குறாங்க. கருப்புக்கிட்டேயும் கேட்குறாங்க, அக்கா எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைக்கா, நம்ம கருப்புசாமி தான் என் உடம்புல வந்து நம்மளுக்கு எல்லாமே குறி சொல்கிறாங்க, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் சாவித்திரி வந்து மகளிர் சங்கத்துக்கு போய் என் பொண்ணுக்கு நியாயம் வேணும், என் அண்ணன் பையன் வந்து அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டான், ஆனால் எல்லாருமே சொந்த ஊருக்கு வச்சு அங்கே தீக்குழியில் மிதிக்க வைக்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், ஒருவேளை எங்களுக்கு எதிராக ஏதாவது தீர்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்காக அங்கே வந்து நிற்கணும், போராட்டம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் சங்கத்துக்கிட்ட எல்லாருமே கேட்குறாங்க. அவங்களும் நாங்கள் கண்டிப்பாக வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கையெடுத்து கும்பிட்டுட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாமே சொல்கிறாங்க. அவங்களும் இது அப்பாவுக்கு தெரியாண்டா, நான் வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மலர் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி, போஸு 3 பேருமே இந்த சேது மேலே என்ன நம்பிக்கை இருக்குது, எல்லாருமே இப்படி அவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சாவித்திரி வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கா, அவள் தான் ஏதோ கோல்மால் பண்ணி மாட்டி விடுறான்னு நினைக்கிறேன், இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியலை, அதான் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் எல்லாருமே கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் ஈஸ்வரி, போஸு 3 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நம்பிக்கையில் தான் போகிறாங்களோ தெரியல, ஆனால் சாவித்திரி அந்த வந்து எல்லாரும் முன்னாடி இந்த குடும்ப மானத்தை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஊருக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நடந்துட்டுருக்கு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.